பராபவ வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:15 மணி வரை பௌர்ணமி திதியும் மாலை 4:12 மணி வரை அனுசம் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும், பகல் 2 மணியிலிருந்து 4:15 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெல்லம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், சுக்கிரன், குரு, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்ற முறையில் சூரிய நாராயணர் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். கூடுதலாக கண் சார்ந்த சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள உகந்த தினமாக இருக்கும். அரசு அரசியல்வாதிகள் சார்ந்த அனுகூலங்களை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக நம்ம திருமண காலத்திற்கு குருபலன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவசியம் அப்படின்னு பொதுவெளியில் எல்லோராலும் பெருமளவு நம்பப்படுகிறது. திருமணத்திற்கு குருபலன் மிக அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக நிச்சயமான முறையில் அவசியம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்தை உறுதி செய்வது ஜனன காலத்தில் நடக்கிற அவரவர்களுடைய ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அப்போது நடக்கிற தசாபுக்தி அந்தரங்கள் தான் திருமண உறவுகளை உறுதிப்படுத்துகிறது. அந்த 3, 7, 11ஆம் பாவக தொடர்புகளை கொண்ட தசாபுக்தி அந்தர காலங்களில் தான் திருமண அமைப்புகள் உறுதி செய்யப்படும். அந்த அடிப்படையில் தான் நம்ம திருமணத்தை கன்ஃபார்ம் பண்ணுறது சரியாக இருக்கும். வெறும் குருபலன் என்பது வருடத்திற்கு ஒரு முறை, 2 வருடத்திற்கு ஒரு முறை எல்லா ராசிக்குமே குருபலன் வரத்தான் செய்யும். அதை நம்பி திருமண விஷயத்தில் இறங்குவதை பெரும்பாலும் தவிர்ப்பதே நல்லது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கிரக சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் இல்லை என்றாலும் குறிப்பிடத்தகுந்த சில அனுகூலம் தருகிற வகையில் இந்த ராசிக்கு யோகம் புரிகிற கிரக மாற்றங்கள் சில சாதகமான நல்ல விஷயங்களை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருந்தாலும் சந்திரன் வலுப்பெற்றிருக்கிறார், சூரியனும் சிறப்பாக இருக்கிறார், குருவும் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார். பௌர்ணமி யோக அமைப்பில் இருக்கக்கூடிய அபாரமான சிறப்புகள் நிறைந்த தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய பேச்சின் இனிமையால் அநேக விதமான காரியங்கள் கைகூடி வரும். குறிப்பாக நடக்கக்கூடாது என எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். மற்ற வகைக்கு எல்லாமே சுப பலன்கள் தான் நிறைய இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவதன் மூலமாக அனுகூலங்கள் மேற்படும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல்கள் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த வண்ணம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது நல்லது. எந்த சூழலிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறுவனங்களுக்கு வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை சற்றேறக்குறைய அதிகரிப்பதற்கான சூழல்களும் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு அலைய வேண்டிய சூழல்கள் சற்று கூடுதலாக இருக்கலாம். பணியிடங்களில் புரிந்து கொண்டு நடப்பதும் அடுத்த ஊழியர்களை அனுசரித்து போவதும் நல்லது. ஒரு சில அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து இடைவெளி குறையும். குடும்பத்தாரோடு ஆன்மீக சூழல் சென்று வருவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருக்கிற அன்பர்கள் அநேக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு பொது நிறுவனங்கள் வாய்ப்பளிப்பதற்கான தன்மைகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற அனைத்திலும் மாற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான நிறைவில் நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிற தினமாக
மேசராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்க போகிறது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறது, கிரக சூழல்களினுடைய அனுகூலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறது. குறிப்பாக ரிஷபத்திற்கு எல்லா வகையிலும் உகந்த தான தன்மைகளும் உறுதியான சூழல்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிக்கிறார்கள். ராசிநாதனும் சிறப்பாக இருக்கிறார். ராசிக்கு யோகர்களும் அனுகூலமான தன்மையில் இருக்கிறார்கள். அனைத்து விதமான முன்னேற்றங்களும் நல்ல விதமான சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் ரிஷபத்திற்கு அமையும். குறிப்பாக அனுகூலமற்ற பலன்கள் எதுவும் இருக்காது. வீடு வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நடி நடக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. காரிய தடை தாமதங்கள் விலகும். குறிப்பாக எதிர்பார்த்தபடி சில விஷயங்கள் நடக்காமல் இழுபறியாக நடப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்படைய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும். தொழில் பங்குதாரர்கள், வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த நிதான சுணக்க நிலை மாறும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலை அமைப்புகள் அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்த மனம் நோக்கும்படியான சூழல்கள் மாறும். அனைத்து விஷயங்களிலும் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் ஏற்படும். பெண்மணிகள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மதிப்புயரும். கலைத்துறை என்பர்கள் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக ரிஷபத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்பட போகிறது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலக இருக்கிறது. மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் ஒன்றுபோல அனைத்து விதத்திலும் அனுகூலத்திலும் மேற்பட்ட நிறைவுகளையும் கொடுக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக பொருளாதார மேன்மைகளும் புகழும் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. வலுப்பெற்ற ராசிநாதன், ராசியின் யோகர்கள், இப்படி கிரக அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கு. பௌர்ணமி யோக அமைப்பில் தனாதிபதி வலுத்திருக்கிறார். குடும்ப தன வாக்குபாவகம் சிறப்பாக இருக்கிறது. வாழ்க்கையில் அனுகூலமும் நல்ல திருப்பங்களும் முழுமையாகவும் நிறைவாகவும் ஏற்படும். கேதுவினுடைய சஞ்சாரம் எல்லாவற்றிலும் சில மாறுபட்ட பலன்களை கொடுக்கும். மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படும். தடைகள் விலகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்கள் இருந்த தடைகள் விலகுவதால் நிம்மதியான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக ஒரு சில அன்பர்களுக்கு பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள், எதிர்பார்த்த பணி நிரந்தரம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் நீடித்த சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து பேதமை விலகும். உறவுகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் விரும்பியபடி கைகூடி வரும். அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மனமகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் ஒதுங்கி இருப்பது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். ஐடி, வங்கிப்பணி, ஆசிரியர், நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். கனவுகள் மெய்ப்படக்கூடிய நாளாக நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். மொத்தத்தில் சிக்கல்கள் எதுவும் இல்லாது இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயங்களும் நல்லதொரு மாற்றங்களும் ஏற்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசேஷ நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய நாள் அமையும்.
கடக ராசி என்பர்களே, கடகத்திற்கான கிரக வலிமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் உற்சாகமும் சிறப்புகளும் கூடுதல் வளங்களும் நலங்களும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாகி வலிமையாக இருக்கிறார். ராசியினுடைய 12ஆம் பாவகம் கூடுதல் வலுப்பெற்றிருக்கிறது. 10ல் செவ்வாய் திக்பலம், பாக்கியத்தில் சனி இருப்பது சற்றேனும் சிக்கல்களை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அதே நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் சில அனுகூலங்களும் ஆதாயங்களும் பொருளாதார சிறப்புகளும் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப் போகிறது. ஏன்னா சந்திரன் மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக இருக்கிறார். ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருதல், அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு சிறப்பான முறையில் இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் பிரிப்பது, அது சார்ந்த அமைப்புகள் இருந்த சங்கடங்கள் நீங்கும். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். 2வது திருமணத்திற்கான தன்மைகள் நிறைவாக இருக்கிறது. மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் மிகுதியான முறையில் இருக்கும். குறிப்பாக தம்பதிகளுக்குள் நெருக்கம் மேம்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். நண்பர்களின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். வர்த்தக வியாபாரம் சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். பணி நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாக இன்றைய நாள் அனைத்திலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகளை கொடுக்கக்கூடிய நாளாக, நினைத்ததை சாதிப்பதற்கு சில தடைகளோடு கூடிய தன்மைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கின்ற சூழலோடு நிறைவான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் முழுமையாக நடக்கிற நாளாகவே அமைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பவர்களுக்கு தடைகள் விலகும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு சாதகமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர என்பர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர என்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கு இன்றைய தினம் எப்படி இருக்கு, இது போன்றதொரு நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி ஒரு புறம் இருந்தாலும் அனைத்தையும் அனுசரித்து போய் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழல்கள் நிறையவே இருக்கிறது. லாபஸ்தானம் கூடுதலாக வலுப்பெற்றிருக்கிறது. ராசிநாதன் திக்பலத்தோடு பௌர்ணமி சந்திரன் பார்வையை பெற்றிருக்கிறார். ராசியின் யோகர்கள் வலுவாக செஞ்சிருக்கிறார்கள். ராசிக்கு இடையூறு தருகிற கிரக சஞ்சாரங்கள் எதுவும் இல்லை என்ற முறையில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதிலும் குறிப்பாக மக நட்சத்திர என்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. மனதை உறுதி கொண்டிருந்த கவலைகள் விலகும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் ஒரு சில நண்பர்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதெல்லாம் விலகப் போகிறது. அடுத்தவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் சிறப்பானதாக இருக்கும். பயணங்களில் அவ்வப்போது தடைகள் உருவாகலாம். திட்டமிட்டு எந்த காரியத்தை செய்கிற பொழுதும் அது சிறப்பாகவும் நல்ல விதமாகவும் இருக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மாறும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கலான தன்மைகள் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் நல்லதொரு முழு மூச்சுடன் செயல்பட்டு பெரிய அளவிலான முன்னேற்றம் காண இருக்கிறீர்கள். பயணங்களின் பொழுது குறிப்பாக உங்களது உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் மேன்மையுண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. இன்றைய நாள் பெண்மணிகள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் எழுச்சியையும் சிறப்பினையும் கொடுக்கிற நாளாக சிம்மத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பூர நட்சத்திர என்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். கன்னி ராசி என்பர்களை 10ஆம் பாவகம் கூடுதல் வலிமையோடு சிறப்பாக சஞ்சரிக்கிற அற்புதமான கிரக சூழல் உள்ள தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். எந்தவிதமான சிக்கல்களும் இருக்காது. தொட்டது துலங்கும். தொடர்ச்சியான முன்னேற்றம் ஏற்படும். 10ஆம் பாவகமான கர்ம தொழில் பாவகம் கூடுதலாக வலுப்பெற்று அதிகமாக கிரக தொடர்புகளை பெற்றிருக்கிறது. 10ல் ராசிநாதன் வேறு இருக்கிறார். பௌர்ணமி யோகம் என்ற முறையில் லாபாதிபதியும் வலுப்பெற்று சஞ்சரிக்கிறது. மகிழ்ச்சியான அனுபவங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் உற்சாகத்தையும் கொடுக்கும்.
குறிப்பாக இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை அளித்தரக்கூடிய கிரக சூழல்கள் இருக்கிறதால நினைத்தது நடக்கும். நீண்ட நெடுநாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் மாறும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும். வீடு வாகன யோகம் உருவாகும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் ஏதாவது சில தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் தகுந்த முன்னேற்பாட்டோடு செய்வதன் மூலமாக சாதகமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பெரிய அளவிலான லாப சூழல்கள் உண்டு. குறிப்பாக தொழில் பங்குதாரர்களோடும் உங்களுடைய நீண்ட நெடுநாளைய நண்பர்களோடும் அனுகூலமாக பழகுவீர்கள். பணவரவு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மிக நிம்மதியான அணுகுமுறைகளை உயர்வான சூழலில் பெற இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் சற்று ஜாஸ்தியான உழைப்பு வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற திடீர் செலவுகள் உருவாகலாம். அனாவசிய செலவுகளை அறவே தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். கலைத்துறை என்பவர்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். இன்றைய நாள் அனைத்து விதமான சூழல்களிலும் நல்லதொரு அனுகூலத்தையும் வெற்றிதனையும் முழுமையாக கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு திறமை வெளிப்பட போகிறது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற ராசிநாதன் மிக சாதகமாக செஞ்சிருக்கிறார். நல்ல வலிமையும் மேம்பட்ட சூழலும் பொருளாதார உயர்வுகளும் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 7 செவ்வாய் இருப்பதும் ராசியை அற்புதமாக குரு பார்ப்பதும் ராசியினுடைய 2ஆம் இடம் மிக வலிமையாக இருப்பதும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தியாக்கும். சங்கடமான அனுபவங்கள் விலகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். பொருளாதார நலன் உருவாகும். குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் இருந்து வந்த மனவேதனைகள் அகலும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே முடியும். குறிப்பாக சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் உதவியும் அவர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் விரும்பியபடி சிறப்பாக கைகூடி வரும். எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஏற்றத்தையும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் கொடுக்கிற நாளாக இருக்கிறது. கூடுமானவரை அடுத்தவங்களிடம் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைத்து பக்குவமாக பேசுவது சிறப்பினை கொடுக்கும். பணவரவு உயர்வாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் காணப்படும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். தொழில் விரிவாக்க விஷயத்தில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான சூழல் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் உருவாகும். எதிர்பார்த்தபடி பண உதவி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு மிக சிறப்பாகவும் முழுமையாகவும் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உருவாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை உணர இருக்கிறீர்கள். அனைத்திலும் ஆதரவான சூழலும் சிக்கல்கள் நீங்குவதுமான மகிழ்ச்சி நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலுமே உங்களுக்கு மாற்றங்களையும் எதிர்பார்த்த முன்னேற்றங்களையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தனலாபம் மேம்படும். பொருளாதார முன்னேற்றங்கள் உருவாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தவரால் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படலாம். கூடுமானவரை கோபதாப பிடிவாத குணங்களை அறவே தவிர்ப்பது குறைப்பது நல்லது. பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். காரிய வெற்றி உருவாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகளை முழுமையாக பெற இருக்கிறீர்கள். செய்தொழில் வர்த்தகம் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிதான நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும்.
பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புத்திசாதுரியத்தின் காரணமாக பணியிடங்களில் நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழலை உணர இருக்கிறீர்கள். அனைவருடைய பாராட்டுதல்களையும் நிறைவாக பெறப்போகிறீர்கள். பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியான அணுகுமுறைகளும் சூழல்களும் காணப்படும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணம் போல் வாழ்வு என்ற அடிப்படையில் இன்றைய தின கிரக சூழல் இருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் நிறைவான ஆதாயம் உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டமும் மேன்மையும் உண்டு. பொருளாதார நலன் உண்டு. பெருமை கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கூடுமானவரை அனுகூலமான சூழலை உணர இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு நீண்ட நெடுநாளை எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பழகுவது நல்லது. எதிலும் பொறுமையையும் நிதானத்தையும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்புகளோடு கூடிய தினமாக விருச்சிகத்திற்கு விரும்பியது கிடைக்கிற நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு தைரியம் அதிகரிக்கப் போகிறது. அனுச நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி என்பர்களே, தவிர்க்க இயலாத சூழலில் சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய முன்னெடுப்புகள் பெரிய அளவில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மையோடு இன்றைய நாள் துவங்குகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசியோடு 3 முக்கிய கிரகங்கள் தொடர்பு கொள்ள பாக்கியாதிபதி சூரியன் மிக சாதகமாக செஞ்சிருக்க 4, 5ஆம் பாவங்களில் சனி செவ்வாய் போன்ற கிரக தொடர்புகள் இருக்க அனைத்திலும் முன்னேற்றமும் உறுதித்தன்மையும் மேம்படுகிற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதார நலன் சிறப்படைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தையும் எப்படியும் செய்து முடிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். சுப செலவுகள் மிகுதியாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அனுகூலங்கள் ஏற்படும். திட்டமிட்டு செயலாற்றி எல்லா வகையிலும் வெற்றி காண இருக்கிறீர்கள். பணவரவும் அனுகூலமாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய எல்லா வகையான முன்னேற்றமான தன்மைகளும் அவர்களுடைய ஒத்துழைப்பு நிறைவாக உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரம் வாக்கு சாதுரியத்தால் சிறப்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் தொழில்துறையினருக்கு வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் நீண்ட நெடு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக ஏற்படும். பெண்மணிகளுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்க இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்கள் யதார்த்தமான சூழலை உணர இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு புத்திசாதுரியம் வெளிப்படும். இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதானதொரு நல்ல பலன்களை கொடுக்கிற நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர என்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. போராட நட்சத்திர என்பர்களுக்கு சங்கடங்கள் விலக இருக்கிறது. உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கு இன்றைய தினம் கிரக சூழல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். சற்று விரிவான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்லதொரு உற்சாகத்தை தரப்போகிறது. குறிப்பாக 7க்குடைய சந்திரன் அபாரமாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். பொருளாதார நலன் இருக்கும். குறிப்பாக தொடர்ந்து திருமணம் தடை ஏற்பட்டு வந்த நண்பர்களுக்கு திருமண உறுதிவார்த்தை சொல்லப்படும். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. அரசு அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் கலக்கங்கள் மறையும். சகலவிதமான காரிய வெற்றியும் ஏற்படும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அனுகூலத்தை கொடுக்கும். மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மாற்றங்கள் உண்டு. எல்லா வகையிலும் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். திட்டமிட்டபடி சில நேரங்களில் செயல்பட முடியாமல் போகலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சரக்குகளை தொழில்துறையினர் நல்லவிதமாக விற்பனை செய்து லாபம் ஈட்டிருக்கிறீர்கள். வருகிற வாடிக்கையாளர்களால் அனுகூலங்களும் கூடுதல் வாடிக்கையாளர்களுடைய அமைப்புகளும் இருக்கும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். பணியிடங்களில் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. இருப்பினும் 6ஆம் பாவகம் அதிக சுப தொடர்புகளோடு இருக்கிறதால இந்த மாதிரி சில சங்கடங்களும் ஏற்படும். அதிகமாக சுப தொடர்பு இருந்தாலும் இந்த சங்கடம் இருக்கும். அதிகமாக பாவ தொடர்புகளை பெற்றாலும் இருக்கு என்ற முறையில் பணியிடங்களில் வழக்கத்தை விட கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக அமையப் போகிறது. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. குறிப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் மற்றும் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கின்ற அமைப்பில் உள்ள அன்பர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல் துறையினர் எல்லா வகையிலும் சாதிக்கப் போகிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைவதற்கான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லதொரு சாதகமான முறையில் நடக்கக்கூடிய நாளாக, தடைகள் விலகுகிற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு சிக்கல் விலகப் போகிறது. திருவோண நட்சத்திர என்பர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கும்ப ராசி என்பர்களே, குறைகள் எதுவும் இல்லாத தினமாக, குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் தேடி வருகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையப் போகிறது. எல்லா விதமான நலன்களும் உண்டு. பொருளாதார மேன்மைகள் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உண்டு. அதிர்ஷ்ட பாவகம் வேறு வலுப்பெற்றிருக்கிறது. ராசியின் யோகர்கள் சாதகமாக இருக்கிறார்கள். எல்லா வகையிலும் உற்சாகமான மனநிலையோடு இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்த சிக்கல் நீங்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். நல்ல யோகமான பலன்கள் நிறைய நடக்கப் போகிறது. பணவரவு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குறைகள், கவலைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமான காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மையுண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் நடக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், கூடுதலாக பார்த்தீங்கன்னா வங்கி பணி, ஐடி பணி போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நண்பர்கள் மூலமும் நல்ல அனுகூலமான சூழல்கள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்களுக்கு வருகிற வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கணிசமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவங்க பணியிடங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவு சற்று அனுசரித்து போவதும் சிறப்பு. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலை உணரப்போகிறார்கள். காரிய வெற்றி உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் உருவாகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் உண்டு. இளைஞர்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சகலவிதமான அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பது மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரகத்தன்மைகள், கிரக சூழல்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் சனி, ராசிக்கு 2 செவ்வாய், 4 குரு, சுக்கிரன், புதன், இந்த மாதிரி அற்புதமான கிரக சூழலோடு மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. மேன்மையும் பொருளாதார சிறப்புகளும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் போட்டிகள் விலகும். அனைத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். வீடு வாகன யோகத்தை கொடுக்கும். அநேக நல்ல பலன்கள் நடக்கும். மனம் மகிழும் சம்பவங்களும் மாற்றங்களும் ஏற்படும். குறிப்பாக எல்லா வகையிலுமே அனுகூலமான சூழலை பெற இருக்கிறீர்கள். திட்டமிட்டபடி சில நிகழ்வுகள் செல்ல முடியாமல் தடைகள் ஏற்படலாம். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் அனுகூலங்களும் கூடுதல் லாபங்களும் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டாகும். தன்னம்பிக்கை மேம்படும். எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக நடக்காமல் சிக்கலாக இருந்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணலைச்சலை தவிர்ப்பது நல்லது. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்விக்க இருக்கிறீர்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையும். குறிப்பாக அனுசரணையாக நடந்து கொள்வதால் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும்.
பெண்மணிகள் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் இருக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாள் மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனையும் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளையும் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாக்குகிற நாளாக அமையப் போகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவதும் சிறப்பான சூழலை